وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக குழுமி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நம் மீது தொழுகை எப்படிப்பட்ட ஒரு கடமையோ, நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, ஜக்காத்து, ஹஜ் மாதிரியான கடமைகள் இஸ்லாத்திலே எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி முஸ்லிம்கள் மேல சுமத்தப்பட்ட ஒரு கடமை நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கடமை. திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏராளமான பொன்மொழிகளிலும் இந்த கடமை நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். உங்களிலே ஒரு சாரார் நன்மையின்பால் மக்களை அழைப்பவர்களாக, நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்களாக இருந்து கொண்டே இருக்கட்டும். இந்த பணியை செய்வதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் தயாராக இருக்கட்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த மனிதர்களுக்காக வேண்டி தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் மிகச்சிறந்த சமுதாயம் என்று குறிப்பிடுகிறான். எதனால மிகச்சிறந்த சமுதாயம்? நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து நன்மையை ஏவி யார் தீமையை தடுக்கிறார்களோ அவர்கள் தான் மனித சமுதாயத்திலே ரொம்ப சிறந்த சமுதாயம் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை சிலாயித்து சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொன்னார்கள், மர்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. ஒரு அக்கிரமத்தை, ஒரு அநியாயத்தை நீங்கள் காண்பீர்களே ஆனால் அதை கையால் தடுத்து நிறுத்துங்கள். ஒரு தீமை நடப்பதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது. ஒரு அனாச்சாரம் நடைபெறுமையானால், இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு காரியம் நடைபெறுமையானால் அதை கையால் தடுத்து நிறுத்துங்கள். அது முடியாவிட்டால் வபி லிசானிஹி, நாவால் தடுத்து நிறுத்துங்கள். அது முடியாவிட்டால் வபி கல்விஹி, மனசால் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். ஃபதாலிக அதாஃபுல் ஈமான். இதுதான் ரொம்ப பலவீனமான ஈமான். பலமான ஈமான் எதுன்னு கேட்டா, ஒரு தீமையை கையால் தடுப்பது பலமான ஈமான், நாவால் பிரச்சாரம் செய்வது அது பலமான ஈமான், மனதால வெறுத்து ஒதுக்குறது அதுவும் ஈமான் தான். ஆனால் ஈமான்ல பலவீனம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீமையை கண்டு ஒதுங்கி போறதை விட நீங்க கையாலையோ நாவாலையோ அதை தடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பதை நமக்கு ஒரு கடமையாக குறிப்பிடுகிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒரு உதாரணம் சொல்லி கூட நமக்கு இந்த அவசியத்தை உணர்த்துகிறார்கள். நன்மையை ஏவி தீமையை தடுப்பது எந்த அளவுக்கு அவசியம்? நீங்க தீமையை தடுக்காவிட்டால், நன்மையை ஏவாவிட்டால், அந்த தீமைகளுக்கு எந்த தீமைகள்லாம் மனித சமுதாயத்தில் நிலவுகிறதோ அந்த தீமைகளுக்கெல்லாம் நீங்களே பலிகடாவாக ஆயிருவீங்க. உங்களுடைய குடும்பம் பலிகடாவாக மாறிவிடும். நீங்க அந்த தீமையில விழுந்து விடுவீர்கள் என்றெல்லாம் உதாரணம் சொல்லி கூட குறிப்பிடுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? ஒரு கப்பல்ல ஒரு கூட்டம் பயணம் பண்ணுகிறார்கள். பயணம் பண்ணா கப்பல்ல கீழ்த்தட்டு மேல்தட்டு என்று இருக்கும். அப்ப கீழ்த்தட்டுல உள்ள உங்களுக்கு தண்ணி தேவை என்றால் அவங்க மேலதான் போய் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கிறது. இதனால மேல உள்ளவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுகிறது. ஒவ்வொரு முறையும் கீழே உள்ளவங்க ஏறி ஏறி போய் அவங்களுக்கு அது சிரமமாக இருக்கிறது. இதை நினைச்சவங்க என்ன பண்றாங்க? கீழே உள்ள ஆளுங்க என்ன செய்யறாங்க? நம்ம தான் கடல் முழுக்க தண்ணி இருக்குதுல்ல, ஒரு ஓட்டையை போட்டோம்னா தண்ணி வரப்போகுது, நம்ம பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் என்று ஒரு ஓட்டையை போடுகிறார்கள். மேல உள்ள ஆளுங்க என்ன செய்யறாங்க? இதை தடுக்கணும். ஒரு தீமையை கண்டார்களே தடுக்கணுமா இல்லையா? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பைத்தியக்காரங்க என்ன கொண்டு போறாங்க, நமக்கு என்ன இருக்குது என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பைத்தியக்காரத்தனத்தை ஒரு கூட்டம் செய்து ஒரு தப்ப செய்கிறது. நமக்கு என்ன பாதிப்பு?
அவங்க செய்யறாங்க நாசமா போறாங்க என்று அந்த மாதிரி மேல உள்ளவர்கள் நினைப்பார்களே. ஆனால் நம்மளை தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான், நமக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருந்தா சரிதான் அப்படி இருப்பார்களே. ஆனால் அழிவு யாருக்கு? கீழே உள்ள மட்டும்தான் அழிவானா? ஓட்டை கடல்ல கப்பல்ல ஓட்டையை போட்டோம்னா தண்ணி முதல்ல கீழே வரும், கீழே உள்ள முதல்ல அழிவான், மேல உள்ளவன் அடுத்த அழிவானா இல்லையா? கப்பலை உள்ள போயிருமா இல்லையா? அப்ப தீமையை நீங்கள் தடுக்காவிட்டால் உங்கள்கிட்ட இந்த தீமை வந்துவிடும். ஒரு ஏரியாவில் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிற இடத்துல, ஒரு மதரசா இருக்கிற இடத்துல, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல ஒரு டாஸ்மார்க் திறக்கிறார்கள். முஸ்லீம்களோட கடமை என்ன? இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதை இழுத்து மூடுவதற்கு நம்ம முன் வர வேண்டும், அதுக்காக வேண்டி போராட வேண்டும். அப்படி போராடாவிட்டால் என்ன ஆகும்? பள்ளிக்கூடத்தில் போற நம்முடைய பிள்ளைகள் அந்த தீமைக்கு பலியாகுவார்கள். அந்த பக்கமா போற பள்ளிவாசல் இருந்து வெளிவரக்கூடியவர்களுக்கும் அந்த தெருக்கல்ல ஒழுக்கமாக வாழக்கூடியவர்களுக்கும் கூட ஒரு நேரத்து டாஸ்மார்க்குள்ள போற நிலைமை ஏற்படுமா ஏற்படாதா? இதனால தீமையை கண்ட உடனே தடுக்காவிட்டால் அந்த தீமைக்கு நீங்கள் பலியிடமாயிருவீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுப்பதனுடைய அவசியத்தை நமக்கு பல கட்டங்களில் உணர்த்துகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வேலையை தான் செய்யறோம். நபிமார்கள் செய்த பணியை இந்த பணிதான். எந்த பணி? மக்களுக்கு நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. இந்த பணியைத்தான் எல்லா இறை தூதர்களும் செய்தார்கள். தங்களுடைய காலத்தில் உள்ள அந்த மக்களுக்கு நன்மையை சொன்னார்கள், தீமையை தடுத்தார்கள். அதனால எல்லா சமுதாய மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் நம்ம சொல்றோம் இஸ்லாத்தை, முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவத்தில் நம்ம அறிமுகப்படுத்துறோம். இஸ்லாத்துல எதெல்லாம் முஸ்லிம்கள்ட்ட மூட நம்பிக்கை இருக்குதோ அதுல எல்லாம் நம்ம மறுப்பாம மறைக்காம, மூட நம்பிக்கை முஸ்லிம்கள்ட்ட இருக்குன்றது இஸ்லாத்துல இல்ல, மூட நம்பிக்கை முஸ்லிம்கிட்ட இருக்குது, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. சமாதி வழிபாடு முஸ்லிம்கிட்ட இருக்குது, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. தனி மனிதர்களை புகழ்றது இஸ்லாத்துல முஸ்லிம்கிட்ட இருக்கிறது, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல. மனுஷங்கால உழுவுறது முஸ்லிம்கிட்ட இருக்கிறது, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல என்றெல்லாம் இறந்து போனவர் பேர் நடக்கக்கூடிய சடங்குகள், அதே மாதிரி திருமணம்ங்கிற பேரில் நடைபெறக்கூடிய வரதட்சணை கொடுமைகள், ஆடம்பர திருமணங்கள், இதெல்லாம் இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை என்று முஸ்லிம்கள்ட்ட நம்ம சொல்றோம், முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் சொல்றோம். அதே மாதிரி எதெல்லாம் மார்க்கத்தில் நன்மையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ எல்லா நன்மைகளையும் நம்ம மக்களுக்கு வலியுறுத்துகிறோம். இந்த கடமையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து குறை வைக்க கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம இதுவே நம்முடைய முழு நேர பணியாக இதுக்காக வேண்டிய நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு முழு நேரமும் இதே ஒரு வேலையாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் செய்து வருகிறோம். அதே நேரத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், யாரு? மக்கள்கிட்ட வந்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? நபிமார்கள் செஞ்ச வேலையை நாங்க தான் செய்யறோம். நபிமார்கள் செஞ்ச வேலை இருக்கு இல்லையா, இந்த பிரச்சார பணி, தாவா பணி, இந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற பணியை நாங்கள் தான் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு ஒரு தவறான வடிவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் நன்மையை ஏவி தீமை தடுக்கிறார்களா? இந்த காரியங்களை இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய இந்த காரியங்களை செய்கிறார்களா? இதைத்தான் முஸ்லிம் சமுதாயம் நம்ம உணர கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? கெட்டவர்களை நம்ம பார்த்தவொன்னு நமக்கு தெரியும். ஒருத்தன் தண்ணி அடிக்கிறான்ல, இந்த தண்ணி அடிக்கிறது ஹராம் நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? முஸ்லிம்கள் எல்லாருக்குமே சாராயம் குடிக்கிறது ஹராம்னு தெரியும். அவனை போய் நம்ம பெரிய அளவுல தண்ணி அடிக்கிற பத்தி பேச வேண்டிய தேவையில்லை, அதையும் பேசணும். ஆனால் அது அடையாளம் காட்டாமலேயே மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். வட்டி இருக்கிறது, விபச்சாரம் இருக்கிறது, திருட்டு இருக்கிறது, கொலை இருக்கிறது, கொள்ளை இருக்கிறது, இந்த மாதிரியான தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் நம்ம பார்த்த ஒண்ணு தெரியும், இவர்கள் கெட்டாளுங்க, இவங்கள இஸ்லாத்துக்கு எதிராக நடக்கிறார்கள் என்று நம்ம எல்லாருக்கும் நம்ம மனசாட்சியும் சொல்லும். நம்ம மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறனால அந்த மார்க்க அடிப்படையில் இந்த கூட்டங்களை எல்லாம் நம்ம இனம் கண்டு கொள்வோம். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட நல்லவர்களா காட்சி தர்றாங்க பாருங்க, ஒரிஜினலே பார்த்தவொன்னு தெரியும். அதே மாதிரி வந்து டுபாக்கூர் இருக்குதுல, அதுவும் பார்த்தவொன்னு தெரியும். இதெல்லாம் வந்து ஒண்ணுத்துக்கு உதவாதோ அதெல்லாம் பார்த்தவொன்னு நம்ம விலகிக் கொள்வோம். இந்த டூப்ளிகேட் பொருள் இருக்கு பாருங்க, இதை கண்டுபிடிக்கிறது நம்ம சிரமம். யார் நல்லவர்களாக பசுத்தோல் பொருத்திய புரிமாங்கல்ல, யார் நல்லவர்களாக மக்கள்கிட்ட நடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாத்தையும் நல்ல பிள்ளை என்று பேர் இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த சமுதாயத்தால் அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். அவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. தர்காவுக்கு போறாங்க இல்லையா, அந்த மக்கள் அறியாத மக்கள், மார்க்கத்தை விளங்காத மக்கள். கோயிலுக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், திருவிழாவில் போய் கலந்து கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். விளங்காத மக்கள் ஒரு நேரத்தில் அவர்கள் நம்ம தௌஹீதை விளங்கி கொண்ட மாதிரி அவர்கள் விளங்கி கொண்டார்களே, ஆனால் அவங்களுக்கு இதெல்லாம் ஷிர்க்குன்னு தெரியும்.
இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள், விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மூழுது ஓதக்கூடியவர்கள் திருந்துவார்கள், கூட்டுதுவா ஓதக்கூடியவர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த கூட்டம் இருக்கிறாங்க பாருங்க, நபிமார்கள் செஞ்ச வேலையை நாங்க செய்யறோம் என்று சொல்லக்கூடிய தப்லீக் ஜமாத் என்ற பெயர்ல தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நன்மையை ஏவுவதாக, தீமையை தடுப்பதாக, நபிமார்கள் செஞ்ச வேலையை செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க நன்மையை மக்கள்கிட்ட கரெக்டா கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்களா? இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை பொறுத்த வரைக்கும் இது இந்த நன்மை இருக்குல்ல, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இஸ்லாம் சொல்லல. மனித வாழ்க்கையில அவன் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி என்னவெல்லாம் செய்யறானோ எல்லாமே வணக்கம் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன, வெறும் தொழுக மட்டும்தான் இஸ்லாம். நன்மைண்டால தொழுகதான் நன்மை என்று இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தப்லீக் ஜமாத் நன்மைண்டால தொழுகதான் இப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு தப்பான வடிவம் கொடுக்கிறார்கள். அவங்க தீமை தடுப்பதாக எதை சொல்றாங்க? நன்மை ஏவுறது தொழுகையை பத்தி பேசுறது, தீமை தடுக்கிறா தொழுகையை விடுறாங்க இல்லையா, தொழுகை வர்ற பாவம் தீமை. இந்த தொழுகையை தவிர வேற எதையும் பேசுவதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டு இப்படி தொழுகை மட்டும்தான் இஸ்லாம்ங்கிற மாதிரி இதை மட்டுமே பேசியிருக்கிறாங்க இல்லையா? ஆனா இஸ்லாம் அது மட்டும்தானா? இஸ்லாத்துல நிறைய நன்மைகள் இருக்குது. பெற்றோரை பேணுவது அதுவும் நன்மைதான். அதை இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை போதிக்க மாட்டார்கள். அதை போதிச்சா தப்லீக் ஜமாத்துல 40 நாள் 4 மாசம் கடை போவானா? பொண்டாட்டி பிள்ளையை கவனிக்க வேண்டியது இஸ்லாத்துல சொல்லப்பட்ட கடமை. மனைவிக்கு நீ ஒரு கவலை உணவு ஊட்டினால் கூட அது தர்மம், வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கும் போது இந்த கடமையை, இந்த நன்மையை மக்களுக்கு அவங்க சொன்னாங்களா? இதெல்லாம் சொல்ல மாட்டார்கள். வியாபாரம் பார்க்கிறது, பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, சமுதாயத்துக்கு கல்வி உதவி செய்யறது, வட்டி இல்லாமல் கடன் உதவி வழங்குறது, இரத்த தானம் செய்யறது என்று நன்மை பட்டியலை நம்ம எடுத்துக்கொண்டோமே ஆனால் நிறைய இருக்கிறது. இஸ்லாம் தொழுகை மட்டும் சொல்லல, தொழுகை இஸ்லாம் தான். இந்த தொழுகைங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு 10 கிரவுண்ட்ல ஒருத்தர் கடை இருக்கிறது. அதுல ஒரே ஒரு இடத்த ஒருத்தர் என்ன செய்யறாரு, இது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது. ஒரு 10 கிரவுண்ட் இடத்துல ஒரு 10க்கு 10 இடத்தை காட்டி இது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தம்ங்கிறாரு. நம்ம ஏத்துக்கிறோமா? அந்த மாதிரி இஸ்லாம் என்பது ஒரு பெரிய பரந்து விரிந்த மனித வாழ்க்கையில அவன் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாம் தீர்வு சொல்லி இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் போதித்திருக்கிறது. ஒவ்வொரு தீமையுமே குறிப்பிட்டு தடுத்திருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தொழுகை மட்டும்தான் இஸ்லாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு சித்திரத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவங்கள்ட்ட சில நல்ல அம்சங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. மார்க்க அறிஞர்கள் தான் மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணுங்கிற அந்த நிலைமையை மாற்றியவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க. அந்த நல்ல அம்சங்களை மறுக்க முடியாது. அவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள பயன் பண்ணுவார்கள். மார்க்க அறிஞர்களை மூலவியில் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பயன் பண்ணுவார்கள். மார்க்க அறிஞர்கள் பயானுக்கு வருவதற்கு அவங்க காசு கேட்பார்கள். மீளாய் விழாக்களுக்கு வருவதாக இருந்தா 2000 ரூபாய் எங்களுக்கு முன்கூட்டி அனுப்பி வைங்க. இப்படி கேட்டுவிட்டு மணியாற்று வந்த பிறகுதான் கிளம்பி வரக்கூடிய ஆலிம்கள் இருப்பதற்கு மத்தியில இந்த தப்லீக் ஜமாத்துக்காரங்க என்ன செய்வாங்க, சொந்த செலவுலையே அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்துக்காக வேண்டி, தொழுகைக்கு மக்கள் அழைக்கிறதுக்காக வேண்டி சொந்தமா செலவு பண்ணி போகிறார்கள். சுன்னத்தான தொழுகை அவங்ககிட்ட இருக்கும், நஃபிலான வணக்கங்கள் இருக்கும், தஹஜ்ஜத் தொழுவார்கள், அது மாதிரி பல் துலக்கிறதுல அதுல பேணுதலாக இருப்பார்கள். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த ஜமாத்திரத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்றோம், நன்மை என்பது இந்த மாதிரி இந்த பல் துலக்கிறது, தஹஜ்ஜத் தொழுவது, நஃபில் தொழுவது, சுன்னத் தொழுவது இது மட்டும்தானா? இஸ்லாத்துல நிறைய நன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த ஜமாத் எந்த தீமையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள். இவங்க போகக்கூடிய இடத்துல கந்தூரி நடக்கும். இந்த கந்தூரி நடக்கிறத கண்டிக்கணுமா இல்லையா? அது தப்புன்னு தெரியும். தப்லீக் ஜமாத்துக்காரங்களுக்கு சமாதியில் விழா எடுப்பது இஸ்லாத்துல இல்ல, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கைக்கு எதிரானது என்று இதெல்லாம் ஷிர்க்குன்னு தெரியும். மூலது ஒரு ஷிர்க்குன்னு தெரியும். ஃபாத்தியாக்கள் இஸ்லாத்துல இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். தாயத்து போறது இஸ்லாத்துல இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எந்த தீமையும் கண்டுகொள்ள மாட்டார்கள். வட்டி வாங்குறானா, வாங்கி தொலைகிறான், வரதட்சணை வாங்குறானா, அதை பத்தி வாய் திறக்க மாட்டார்கள். லஞ்சம் வாங்குறானா, ஊழல் பண்றானா, திருடுறானா, விபச்சாரம் பண்றானா, என்ன தப்பா இருந்தாலும் சரி எதையுமே கண்டுகொள்ளாத ஒரு கூட்டமாக சொல்லுவாங்கல்ல. ஒரு நாடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த மண்ணை அந்த பீடவாசி இருந்தானா, ஒரு நாடு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அவன் பாட்டு அசால்ட்ட ரூம்ல உட்கார்ந்து இசை வாசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உலகம் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை, சமுதாயம் எக்கேடு கட்டு போனாலும் என்று இவர்கள் பாட்டு என்ன செய்வாங்க, போற இடத்துல வெறும் தொழுகை பத்தி மட்டும் பேசிட்டு வருவாங்க. இது நபிமார்கள் செஞ்ச வேலையா? நபிமார்கள் இந்த இஸ்லாத்தை சொல்லி அடி வாங்கினாங்கல்ல, எத்தனை நபிமார்களை ஊர் கடத்துறாங்கல்ல,
எத்தனை நபிமார்களை கொலை பண்ணாங்கல்ல, அல்லாஹ் அப்படியெல்லாம் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபரிக்கன் கல்லப்தும் வ ஃபரிக்கன் தக்துலூன், எத்தனை பேரை நீங்கள் வந்து மறுத்தீர்கள், எத்தனை பேரை நீங்க கொலை செஞ்சீங்க அப்படிங்கிற அல்லாஹ். இப்போ எத்தனை நபிமார்களை வந்து கொலை செய்திருக்கிறார்கள். அந்த கொலை செஞ்சதுக்கெல்லாம் என்ன காரணம்? வெறுமன தொழுகையை மட்டும் நபிமார்கள் சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, மக்கள் யாரும் ஏத்திருக்க மாட்டார்கள். தொழுகை மட்டுமே இஸ்லாம காட்டியிருந்தாங்கன்னா வாங்க தொழுகை எல்லாமே போயிரு சொல்றாங்க. அதாவது ஒரு இருட்டுல போய் இருட்டை பத்தி பேச தேவையில்லை, வெளிச்சத்தை அடிச்சாலும் இருட்டு போயிரும்ல, இப்படின்னு ஒரு லாஜிக்கை சொல்லி கொண்டு நன்மையை தீமை போயிரும் இப்படின்னு ஒரு தவறான அல்லாஹ் சொல்றான் நன்மை ஏவுங்க தீமை தடுங்கண்டு. இவங்க என்ன செய்யறாங்க? நன்மை ஏவுனால போதும் அல்லாஹ் சொல்றதுக்கு மாத்தமாக லாஜிக் பேசுகிறார்கள். நன்மை ஏவுன போதும் தீமை தன்னால போயிரும் அப்படின்னா நபிமார்கள்லாம் எதுக்காக அடி வாங்கினாங்க? ஒரு இறை தூதரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த இறை தூதர் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், ஒரு கடவுள் கொள்கை பேசுகிறார்கள். பேசுனா என்ன நடக்குது? அந்த இறை தூதரை அடிச்சு ரத்த காயத்தை உண்டாக்குறார்கள். அந்த இறை தூதர் என்ன பண்ணாங்க? முகத்தில் வடியக்கூடிய அந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு அல்லாஹ் மகஃபிர்லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன், இறைவா என் சமுதாயத்தை மன்னிச்சு விடு, விளங்காமல் இருக்கிறார்கள் என்று அந்த இறை தூதர் வந்து பொறுமையை கடைபிடிச்சாரு. நபி அடி வாங்கி இருக்கிறாங்கப்பா, நீங்க அடி வாங்கினாதான் சத்தியத்தை சொல்ல முடியும், பொறுத்துக்கிறங்க. அழைப்பு பண்ணி செய்ய வேண்டியது அது நம்முடைய கடமை. நன்மையை ஏவனு தீமையை தடுக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த இறை தூதருடைய வரலாற்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களே. அப்ப இறை தூதர்களை இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்பு கொண்டதுல போட்டாங்களா இல்லையா? எதுக்காக போட்டாங்க? இப்ராஹிம் நபி தொழுகை சொன்னதுனால பிடிக்காம தூக்கி உள்ளதுக்கு போட்டாங்களா? இப்ராஹிம் நபி தடுத்த விஷயம் என்ன? நன்மை சொல்லியிருப்பார்கள், ஆனால் அவங்களை தலைக்கு மேல தூக்கி வைத்து ஆடிருப்பார்கள். எத்தனையோ வணக்க முறை இருக்கிறது, இது ஒரு வணக்கம் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்ராஹிம் நபி நன்மையை சொல்றதை விட எதனால எதிர்க்கப்பட்டார்கள்? அல்லாஹ்வை தவிர எதை வணங்கக்கூடாது, ஒரு இறைவனத்தை வணங்கணும், சிலையை வணங்கக்கூடாது, சூரியனை வணங்கக்கூடாது, சந்திரனை வணங்கக்கூடாது என்று தீமையை தடுத்த காரணத்தினால், சிற்கை எதிர்த்த காரணத்தினால் அதுக்குத்தான் இப்ராஹிம் நபி உட்பட எல்லா நபிமார்களும் எதிர்க்கப்பட்டார்கள். அப்ப இதை விளங்காம செய்யறாங்க. தப்லீக் ஜமாத்துல உள்ள பாமர மக்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்மை சரியான பாதையில் இந்த ஜமாத்து கொண்டு செல்கிறதா, நபிமார்கள் செஞ்ச வேலையை நம்ம செய்யறோமா என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? இந்த தப்லீக் ஜமாத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துறவரம், அதாவது ஒருத்தன் ஊர்ல வேலை வெட்டி இல்லாம இருக்கான்னு, இந்த பகுதியெல்லாம் இந்த தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகாம ஒருத்தன் ஊர்ல சுத்திக்கிறான்னு வைங்க, எல்லாரும் அவனை திட்டுவாங்க. புண்டாட்டி முதல் கொண்டு புண்டாட்டி தாயி புள்ள எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வாங்க? அவன் ஊர்ல இருக்க விட மாட்டாங்க. வெளிநாட்டு போகல, இன்னும் கிளம்பலையா பாக்குற எல்லாரும் கேட்பாங்க, கிளம்பலையா கிளம்பலையாண்டு. அப்ப ஊர்ல இருந்தா ஊர்பட மாட்டான், வேலைக்கு போக மாட்டான். உள்ளூர்ல இருந்து ஒரு பெட்டி கடை வச்சு நடத்தினா கூட அவனை கெட்டவனாக பார்க்கிறார்கள். உள்ளூர்ல இருக்கிறாலும் சரியா வராது, வெளிநாட்டுல போனாதானே கட்ட விளக்குமாறா இருந்தாலும் கப்பல் விளக்குமாறா இருக்கணும்ல. அப்ப அங்க போனதப்ப எல்லாம் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வரும், கிளம்பு பேசாம இப்படின்னு உள்ளூர்ல சுத்தி இருக்கிறவன் எல்லாம் ஒரு மாட்டை விட கேவலமாக நினைக்கிறார்கள். அதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டுக்கு போகாம ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு இந்த ஜமாத்துல சேர்ந்தான்னு வைங்க, அவனை பெரிய மகானுங்கிறாங்க. எங்க போய் என்ன தொழுகை, புண்டாட்டியை கவனிக்க மாட்டேங்கிறான், பிள்ளைக்கு சோறு போட மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், உழைக்க மாட்டேங்கிறான். இவங்க எல்லாம் சமுதாயத்துல வந்து பெரிய மகான்கள். சமுதாயத்துல இவங்க எல்லாம் பெரிய, நீங்க அதிரமட்டம் மாதிரி ஊர்கள்லாம் பாருங்க, வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல போய் விசாரிச்சு பாருங்க. தப்லீக் ஜமாத்துல யாரெல்லாம் போகிறார்களோ உங்க கணவர் உங்களை கவனிக்கிறாரா? இஸ்லாத்துல அந்த கடமை எல்லாம் இருக்குதுல்ல, மனைவியை சந்தோஷப்படுத்துற கடமை, பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய கடமை, படிக்க வைக்க வேண்டிய கடமை, எதுவும் தேவையில்லை, எல்லாம் நல்லா பாத்துக்குருவான். இப்படின்னு ஒரு துறவரத்தை இவங்க கற்றுத் தர்றாங்களா இல்லையா? திருமணத்திற்கு முன்னாடி இப்படி ஒருத்தன் துறவரம் போனான்னு வைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த மாதிரி கிளம்பி போயிடுறான். 40 நாள் 4 மாசம் இந்த மாதிரி கிளம்பி போனான்னு வைங்க, இவனுக்கு வேணா பொண்ணு தருவானா? என்னப்பா வேலை பாக்குற? ஜமாத்துல போறாரு, தொழில் என்ன? 40 நாள் 4 மாசம் போயிட்டே இருப்பாரு, தொழில் என்னப்பா கேட்பாங்களா இல்லையா? கல்யாணத்துக்கு முன்னாடி 40 நாள் 4 மாசம் போனா யாரும் பெண்ணு தர மாட்டார்கள். இந்த மாதிரி உழைக்காத சோம்பேறிகள் தான் இந்த தப்லீக் ஜமாத்துங்கிற பெயர்ல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? உழைக்க சொல்லி சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு முஸ்லிம் வந்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாட்டுல சிறந்த சாப்பாடு எதுன்னு கேட்டா அவன் தன்னுடைய கையால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு இருக்கு பாருங்க, இதை விட சிறந்த உணவு எதுவும் கிடையாது. தாவூத் நபி அவர்கள் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து இந்த உழைக்கிறது என்ன செய்யறாங்க? அறிவுறுத்துகிறார்கள். அதே மாதிரி இந்த 40 நாள் 4 மாசம் போறாங்கல்ல, இதுல வந்து மக்களை இழுக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொய்யான இஸ்லாத்தை அவங்க வந்து பாடமா படித்து தருகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய பயான்கள்ல
நிறைய அந்த கதைகள். ஒரு குர்ஆன் வசனம், நம்ம குர்ஆன் வசனத்தை ஆதாரம் காட்டுறோம்ல, குர்ஆன் வசனத்தை சொல்லுவோம், ஹதீஸை சொல்லுவோம், அவங்களும் சொல்லுவார்கள். அதோட சேர்த்து நிறைய கதைகளும் சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு சொல்றாருன்னு என்ன செய்வாங்க, ஒரு ஊர்ல பயன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வாயிலிருந்து பொய்ய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியா வரும். நம்ம பொய் சொல்றோமே, இது பித்தலாட்டம் இல்லையா, இது ஃப்ராட் இல்லையா என்றெல்லாம் பயப்படாமல் மக்கள்கிட்ட தொழுகை போய் சேர வேண்டுமையானால் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். இப்படி அந்த தாலிம் தொகுப்பு வச்சிருக்கிறாங்கல்ல, அமல்களின் சிறப்புகள்ங்கிற பெயர்ல பல பேர் வீடுகளை வாங்கி வைத்திருப்பீர்கள். அதுல நீங்க பாருங்க, அதுல அந்த அந்த இலியாஸ் மௌலானா எழுதியதை ஜக்கரியா சாஹிப் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர் அதுல எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, இதுல நிறைய பலவீனமான செய்திகள் இருக்கிறது. இதுல வரக்கூடிய சம்பவங்கள்லாம் ஹதீஸ்களுக்கு அடுத்த நிலைமையில நம்ப கூடாத, ஹதீஸ்களுக்கு சமம் கிடையாது. சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் அது அடுத்த நிலைமையில கடைசி நிலைமையில இருக்கிறது, பலவீனமான செய்திகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நன்மைக்காக வேண்டி இந்த விஷயத்துல பலவீனமான பார்க்க வேண்டிய தேவையில்லை, ரொம்ப தாராள தன்மையோட பெரியார்கள் நடந்திருக்கிறார்கள், அதனால பலவீனமான விஷயங்களை விட்டு அடிச்சிருக்கிறாங்க என்று அவரை ஒத்துக்கொள்கிறார். அப்ப பலவீனமான செய்தி, கதைகள், பொய்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பெயர்ல பலவீனமான பொய்யான செய்திகள்லாம் அந்த பயான்கள், அவங்களுடைய பயான்கள்ல சொல்லப்படும். அது போக நிறைய சம்பவங்கள் பேர்ல போய் சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல என்ன செய்யறாங்க, பயன் பண்றாங்க, இந்த தப்லீக் ஜமாத் ஆளுங்க இப்படி பயன் பண்றாங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு கிளம்பி சிங்கப்பூர் கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்புனா லேட் ஆயிருச்சு, லோகர் தொழுக நேரம், பிளைட் கிளம்ப போகுது. நாங்க பாட்டு ஏர்போர்ட்ல தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறது ரெடி இல்லாம கேட்டெல்லாம் ஜாத்திட்டான். கடைசியில பார்த்தா நாங்க துளுதான் பிளைட் கிளம்பி போயிடும். அந்த மாதிரி நாங்க துளுகையத்தான் முக்கியமா நினைச்சு தக்பீர் கட்டிட்டோம். பார்த்தா பிளைட் எடுக்கிறானா, எடுக்க வர மாட்டேங்கிறான், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறான். என்ன உங்க ஊர்ல உள்ள மினி பஸ் அது, பிளைட் கிளம்ப மாட்டேங்கிறான். அப்ப அதுக்கப்புறம் பார்த்து நாங்க தக்பீர் கட்டி சுன்ன தொழுது நபில் தொழுது துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போன அப்புறம் தான் நாங்க உட்கார்ந்து பிளைட் தூக்குனாங்க. இப்படின்னு எவ்வளவு பெரிய பொய் இது. இந்த மாதிரியான பொய்களுக்கு பஞ்சமா இருக்காது. நாங்க ஒரு ஊருக்கு போனோம், அந்த ஊர்ல எங்க மகாராசனா நல்லா கவனிச்சாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, ரஹமத்து பரக்கத்து அந்த ஊர்ல இறங்குறது எதுக்காக வேண்டி, சாப்பாடுக்காக வேண்டி. நாங்க போனா எங்களுக்கு நாங்க சாப்பாடு வேண்டிய தேவையில்லை, அந்த ஊர் மக்கள் அப்படி கவனிச்சாங்க இப்படி கவனிச்சாங்க. ஒவ்வொரு ஊர்ல இந்த புலம்பல் இந்த மாதிரி இருக்கா இல்லையா? இவர்கள் ஏன் இப்படி எல்லாம் பொய்களை மக்கள்கிட்ட சொல்கிறார்கள்? இந்த நன்மை மக்கள்கிட்ட மக்கள் விருந்தளிக்கணும், தொழுகணும் என்பதற்காக வேண்டி எதை வேணாலும் சொல்லலாம் அளவுக்கு அவங்க ஒரு வேதமாக நினைத்துக் கொண்டிருக்கிற நீங்க எடுத்துக்கொண்டீர்கள். தப்லீக் ஜமாத் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆரம்ப காலத்துல இப்பவும் நீங்க அவங்களுக்கு குர்ஆன்டால் அலர்ஜி. குர்ஆன்டால என்ன, குர்ஆன் அரபியில படிப்பார்கள், குர்ஆனுடைய தமிழாக்கத்தை படிங்களங்க. சுபுகு தொழுகைக்கு பிறகு, அசர் தொழுகைக்கு பிறகு அவங்களுடைய அந்த ஆசான் எழுதிய தப்லீக் ஜமாத்தினுடைய ஃபவுண்டர் இலியாஸ் மௌலானா அவர்கள் எழுதிய அந்த தாலிம் தொகுப்பை பள்ளிவாசல வாசிக்கிறார்கள். ஏன் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிங்களேன், ஒரு புகாரினுடைய மொழிபெயர்ப்பு வாசிக்கணும்னு கேட்ட அலர்ஜி. குர்ஆனை வாசிக்கிறதா, அதெல்லாம் நமக்கு விளங்காது, குர்ஆன் நமக்கு விளங்காது. இந்த குர்ஆனை விளக்குறது அது ஆலிம்களுடைய கடமை. நம்ம இதைத்தான் வாசிக்கணும்னு செய்வாங்க. குர்ஆனுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒரு தாலிம் தொகுப்பு யாரோ ஒருத்தர் எழுதிய ஒரு புத்தகத்தை ஒரு வேதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த தாலிம் தொகுப்பை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள், ஆனால் அதுல ஏராளமான பொய்கள், ஏராளமான இஸ்லாம் எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதுக்கெல்லாம் நேர்மாற்றமாக அதுல உள்ள அந்த பெரியாருடைய சம்பவங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல எப்ப பார்த்தாலும் தொழுகிறது, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறது, எப்ப பார்த்தாலும் திக்ரில் ஈடுபடுறது, தஸ்பீஹில் ஈடுபடுறது, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துல இல்ல. வேற வேற மதங்கள் இருக்கிறது. காடோ செடியன்னு போறது இருக்குல்ல, நமக்கு கடவுள் தான் நமக்கு எல்லாத்தையும் துறக்கணும், முற்றிலும் துறக்கணும். ஆசை அருமின், ஆசை அருமின்கிறான்ல, ஆசையை அறுத்தறிந்து விடு, ஆசையை அறுத்தறிந்து விடு என்றெல்லாம், ஆசையை அறுத்தறிய வேண்டும் என்றெல்லாம் வேற மதங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் அதெல்லாம் இல்லை. இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இஸ்லாம் இருக்கும்போது இவங்க செய்யறாங்க, அவங்களுடைய அந்த நூல்களை எல்லாம் அந்த தாலிம் தொகுப்பை நீங்கள் வாசிப்பீர்கள், ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போதனைக்கு நேர்மாற்றமாக பெரியார்கள் நடந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபி தோழர், அவர் என்ன செய்யறாரு, அவர் இரவு நேரத்தில் இந்த முதல் பேசுறாரு குர்பானிம்பாங்க, குர்பானி கொடுத்துறாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அவங்க காலத்தில் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ்னு ஒரு நபி தோழர், அவர் எப்ப பார்த்தாலும் பகல்ல நோன்பு வைக்கிறது, ராத்திரில எந்திரிச்சா தஹஜ்ஜுத் தொழுகிறது, குண்டாட்டி பார்க்கல, பிள்ளை பார்க்கல, இப்படியே அவருடைய வாழ்க்கை போகுது. இத ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் வருது. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, நேர அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸுடைய வீட்டுக்கு வருகிறார்கள்.
வந்து சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அம்ருல் ஆஸ், உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டேனே, எப்ப பார்த்தாலும் நோன்பு வைக்கிறியா, எப்ப பார்த்தாலும் தொழுவுறியா, என்ன செய்தி என்ன அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதர், ஆமா நான் செய்யதான் செய்யறேன் அப்படின்ன உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னக இதா ஃபால்ததாலிக ஹஜமத் ஐனுக, நீ இதே மாதிரி ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்தீங்கன்னா உன் கண்ணு போயிரும், கண்ணு குருடாயிரும். அப்ப கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கா இல்லையா, அதே மாதிரி உன்னுடைய உடம்பு வீணா போயிரும். இன்னலி நஃப்ஸிக ஹக்கா, உன்னுடைய உனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. வலி அகலிக்க ஹக்கா, உன் புண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. ராத்திரி ஃபுல்லா தொழுதுகிட்டு இருந்தீங்கன்னா மனைவியை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா, அப்புறம் இந்த கல்யாணம் பண்ண, அப்ப மனைவியை கவனிக்கணும், உன்னைய கவனிக்கணும், உடம்ப கவனிக்கணும். சும்பு அப்தீர், நோன்பு வைக்க நினைச்சா நோன்பு வை, சில நேரம் நோன்பு வை, சில நேரம் நோன்பு வைக்காம இரு. ரமலான்ல வைக்க வேண்டிய நோன்பு கட்டாயம் வைக்கணும். நபிலான நோன்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வை, ஒரு நாள் வைக்காம இரு. ஆனா டெய்லி என்ன நோன்பு வைக்கிறது, ராத்திரில தூங்கு, ஒரு நாள் முழிச்சு நகைச்சு தொழுவு, ஒரு நாளைக்கு தூங்கு, இப்படித்தான் நடுநிலையாக சமமாக இருக்கணும். தவிர எப்ப பார்த்தாலும் தொழுக நோன்பு இது இருக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை விசாரித்து தெரிந்து கொள்வதற்காக வேண்டி சகாபாக்கள் 3 நபி தோழர்கள் அவங்க ரசூலுல்லாஹி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், ரசூலுல்லாஹி இல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் விசாரிக்கிறாங்க, என்னமா ரசூலுல்லாஹ் வந்து எப்படி தொழுதாங்க, அவங்களுடைய வணக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுடைய திக்ர், அவங்களுடைய தஸ்பீஹ், அவங்க குர்ஆன் ஓதுறது, அவங்க தொழுகிறது, இதையெல்லாம் அவங்க மனைவிமார்கள் விளக்குறாங்க. விளக்கினா இது அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க பாக்குறாங்க, இது ரொம்ப கம்மியா அவ்வளவு தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் வணக்கத்துக்கு ரொம்ப குறைவான நேரத்தை அவங்க ஒதுக்குற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க நிறைய வணங்க வேண்டிய தேவையில்லை, நிறைய நேரங்களை இபாதத்தில் செலவழிக்க வேண்டிய தேவையில்லை, நிறைய சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. நம்ம அப்படியா, நம்ம நிறைய வணங்கினால்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற கிரேட் இருக்கிறது. அவங்க சொர்க்கவாசி, சொர்க்கத்து வாசல முதல்ல தட்டக்கூடியவர்கள். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படியா, நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதாக இருந்தா நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை விட நம்ம நிறைய வணங்கணும் என்று முடிவெடுத்து ஒருத்தர் சபதம் எடுக்கிறார். என்ன சபதம் எடுக்கிறாரு, இதெல்லாம் கதை இல்ல, கப்சா இல்ல, இதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்கள்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஒரு நபித்தோழர் சத்தியம் பண்ணுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக இனிமேல் நான் பகல்ல சாப்பிட மாட்டேன், நானும் செய்வேன், நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன், பகல் முழுக்க தினந்தோறும் நோன்பு, இது அல்லாஹ் மீது சத்தியம். இன்னொரு நபித்தோழர் சத்தியம் பண்றாரு, இரவு நேரத்தில் நான் வந்து தூங்கவே மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன், இது அல்லாஹ் மீது சத்தியம் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சத்தியம் பண்றாரு, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில கல்யாணம் கூட இருக்காது என்று இன்னொருத்தர் சத்தியம் பண்றாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த உடனே இத நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி அவங்கள்ட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூல் என்ன செய்யறாங்க, அவங்க கூப்பிட்டு கேக்குறாங்க, ஏப்பா கல்யாணம் பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், நீங்க ஏதாவது சத்தியம் பண்ணீங்களா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இன்னி அத்துக்காக்க முடியல, உங்களை எல்லாரையும் விட அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவன் நான், என்னை விட நீங்க நிறைய பயந்துறீங்க அல்லாஹ்வை, உங்களை கூட அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறேன்ல, நான் ராத்திரில தூங்குறேனப்பா, தொழுகவும் செய்யறேன், தூங்கவும் செய்யறேன், நான் நோன்பு வைக்கவும் செய்யறேன், நஃபிலான நோன்பு ஒரு நாள் வைக்குவேன், ஒரு நாள் வைக்காம இருப்பேன், எப்ப பார்த்தாலும் நோன்பு என்னுடைய வாழ்க்கையில இல்ல, நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன்னா நாள்கள்ல என்னுடைய வழிமுறையை புறக்கணித்தவர்கள், இவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க. அப்ப என்ன விளங்குறோம், இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்ப பார்த்தாலும் தொழுகை, எப்ப பார்த்தாலும் நோன்பு, எப்ப பார்த்தாலும் ஜமாத்து, இதை இஸ்லாம் ஏத்துக்கிறவே இல்லை. அதே மாதிரி ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட சில நபி தோழர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க இந்த ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்கு அனுமதி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே எதுக்கு கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி பார்க்கணும், பிள்ளை பார்க்கணும், பிள்ளை பெற்றிருக்கணும், எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, இப்ப அல்லாஹ்வை நம்ம நிறைய வணங்க முடியாது, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா, வறுமையாகவும் இருக்கிறது, வறுமை கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்லை, அப்ப நாங்க ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடை செய்கிறார்கள். ஆண்மை நீக்கம் செய்யறது இஸ்லாத்துல இல்ல, அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியத்தை ஒரு முஸ்லிம் அழித்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்மை நீக்கம் செய்யறது அனுமதிக்கல. அதே மாதிரி ஒரு நபி தோழர் ஒரு அழகான ஒரு ஓடையை பார்த்து விட்டு அந்த இடத்துல இருந்துலாமல் பார்க்கிறாரு, அப்படி பச்சை பசேர், நீங்க பார்த்தாலும் புற்கள், நதி ஒரு பக்கம் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் ஒரு மலை குன்று தெரிகிறது, இந்த அற்புதமான காட்சியை பார்த்து நினைக்கிறாரு, போய் நம்ம ஊர்ல போய் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிட்டு என்னத்துக்கு இருக்குன்னு நம்ம பாட்டு இந்த இடத்துல வந்து என்ன செய்ய உட்கார்ந்துருவோம், எப்ப பார்த்தாலும் துளுக திக்குற தஸ்பீஹ் இப்படி இருப்போம்,
என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இத அவர் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி நான் நினைச்சேன், அங்க போய் இருந்துறவனாங்க ரசூலுல்லாஹி செஞ்சாங்க, ஏத்துக்கிட்டாங்களா? இதெல்லாம் யூத நசராக்கள் மார்க்கத்தில் இருக்குப்பா, ஏன் மார்க்கத்தில் இதெல்லாம் இல்ல. நீ உள்ளூர்ல இருந்துதான் பணி செய்ய வேண்டும் என்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரைப்படுகிறார்கள். என்ன விளங்குறோம்? இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த துறவர் இருக்குதுல, எல்லாத்தையும் துறந்து எதுவும் எனக்கு வேணாம், அல்லாஹ்வுடைய பாதையில போறேன், இது இஸ்லாத்துல இல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படி செயல்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி செயல்படுத்துறாங்க? கல்யாணம் பண்ணாங்க, 12 மனைவியர்கள் அவங்க இருந்தாங்க. 12 மனைவியர்கள்ட்ட அவங்க ஒவ்வொரு மனைவிக்கு ஒரு நாள் வைத்து அந்த மனைவிட்ட போவாங்க. அந்த மனைவிக்கு செலவுக்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த மனைவிமார்களுக்கு வீடு கொடுத்திருக்கிறார்கள். எல்லா மனைவிமார்கள்ட்ட சமமாக நேர்மையாக நடந்திருக்கிறார்கள். அவங்க பேர குழந்தைகள் எடுத்து கொஞ்சி இருக்கிறார்கள், அவங்களுக்காக வேண்டி நேரம் செலவழித்திருக்கிறார்கள். இந்த நேரமும் தொழுகை இபாதத் என்றெல்லாம் இருக்கல. ஆனால் நீங்க இந்த தாலீம் தொகுப்பு வச்சிருக்கிறாங்கல்ல, நபிமார்கள் செஞ்ச பணியை நாங்க செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு தாலீம் தொகுப்பு வச்சிருக்கிறாங்கல்ல, அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு ரசூலுல்லாஹ் இப்படிலாம் செய்யல. ரசூலுல்லாஹ் கூட நாங்க எங்கே போயிட்டோம், மகான்கள் எங்கே போயிட்டாங்க என்று காட்டக்கூடிய வகையில, அல்லாஹ்வுடைய தூதரை மிஞ்சக்கூடிய வகையில சில மகான்களுடைய அந்த பெயரை பயன்படுத்தி, சில நல்லவருடைய பெயரை பயன்படுத்தி, அல்லது சில சூஃபிகள்ங்கிற பெயர்ல இந்த ரொம்ப கிறுக்கு முத்தி போயிருந்தாங்க பாருங்க. வேற வேற மதங்கள் எப்படி சாமியார்கள் இருந்தார்களோ, இந்த துறவரம் மேற்கொள்றாங்க, காசி மதுரை போயிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்திலையும் கூட சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா வணக்க வழிபாடு ரொம்ப முத்தி போயிருந்தார்கள். அந்த மாதிரியான பெரியாருடைய கதைகளை எழுதி வச்சு என்ன செய்யறாங்கன்னா இதை மக்களுக்கு போதிக்கிறார்கள். அதுல என்ன வேலை வருது பாருங்களேன். உதாரணத்துக்கு இந்த தாலீம் தொகுப்புல தொழுகையின் சிறப்பு, ரமலானின் சிறப்பு, திக்ரின் சிறப்பு, சதக்காவின் சிறப்பு, இப்படி எல்லாம் அமல்களின் சிறப்புங்கிற பேர்ல உங்க வீடுகளில் உள்ள புஸ்தகத்தை நான் சொல்றேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையின் சிறப்புல வருது, ஒரு பெரியார் இருந்தாராம். பெரியார்னா ஈவேர பெரியார் இல்ல, அந்த தாலீம் தொகுப்புல வரக்கூடிய பெரியார். ஒரு பெரியார், ஒரு மகான் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, பாங்கு சொல்ற நேரம் வந்துச்சுன்னா மூஞ்சில மஞ்சள் போயிருமா, மஞ்ச காமால் வந்துருச்சான்னு தெரியல, அதை போய் டெஸ்ட் பண்ணு, மூஞ்சில மஞ்சள் போயிருமா, வேர்த்து விறுவிறுத்து பாங்கு சொன்ன உடனே ஒரு மாதிரியா ஒரு மெண்டல் மாதிரி ஆயிடுவார் போல இருக்கு. பாங்கு சொன்ன உடனே கடையை திறந்து போட்டு துளுக ஓடிடுவாரு. இப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. பக்கம் 60 இந்த மாதிரி அவர் பேர் சாலிம் ஹத்தாத் என்று எழுதி இருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் இது கூடுமா? இது கடை. அதனாலதான் கடையில ஒருத்தன் இருப்பான், அவனை போய் கூப்பிடுவாங்க, வாங்க ஜமாத்துக்கு வாங்க, கடை இருக்குது, கடையை மூடிட்டு வர்றேன், அல்ல பாத்துக்குவாங்க, கூப்பிடுறாங்கல்ல. இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு என்ன காரணம்? இப்படி கூப்பிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய செருப்பை கொண்டு போய் அலமாரில கொண்டு வைப்பாங்க. எல்லாரும் பள்ளிவாசல் வாசல்ல செருப்பு போட்டு போவான். இவங்க என்ன செய்வாங்க, அவங்க செருப்பு எடுத்து அலமாரில வச்சிருப்பாங்க. அதை அல்ல பாத்துக்க மாட்டானா? ஒரு செருப்பு அல்ல பாத்துக்க மாட்டான்னு அலமாரில போய் ஒளிச்சு வைக்கக்கூடிய ஆளுங்க கடை அல்ல பாத்துக்குவாங்க, ரிக்ஷா வண்டி அல்ல பாத்துக்குவாங்க, ஆட்டோவை அல்ல பாத்துக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படி அவங்களுடைய தாலீம் தொகுப்புல அந்த மாதிரி எழுதிருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, ஒட்டகத்தை வச்சிருக்கிற ஒட்டகத்தை கட்டி போட்டு தொழுவு, அது செய்தான் பாட்டு போயிரு, பிடிக்க முடியாது. ஒட்டகத்தை அல்லா பாத்துக்கிறவான்னு நம்பாதப்பா, கட்டி போட்டுக்கிட்டு தொழுவுன்ற சொல்ல சொன்னாங்களே இல்லையா? அப்ப கட்டி போடலன்னா என்னாக, துளுகையில போய் நின்றாட்டா இது போயிருமா போயிடாதா, நிக்குமா நிக்காதா, துளுவானா ஒழுங்கா துளுவானா? இதனால கட்டி போடுறது நிம்மதியா துழுவலாம்ல, துளுகையை பாதைக்கிறமே. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, கடையை திறந்து போட்டு ஓடிட்டாராம். எப்படி போய் தொழுகை நினைப்பாரு? கடை திறந்து போட்டு வந்திருக்கிறோமே, எவனை தூக்கி போயிட்டு செய்யறது, கொள்ளையடிச்சு இந்த ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு பெரியார் நடந்து கொண்டார் என்று அந்த மாதிரி எழுதுறத பாக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகமது பின் நஸ்ர் என்று ஒருத்தரை பத்தி எழுதுறாங்க. 92வது பக்கத்துல தொழுகையின் சிறப்புகள்ல 92வது பக்கத்துல எழுதுறாங்க. அவர் என்னன்னு கேட்டா, அவர் துளும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துளுறாங்க, அவங்கள பல விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. எதுக்கு அப்படி சொல்றேன்? ஒரு இயக்கத்தை விமர்சிப்பதற்காக நாங்கள் இதை பேசவில்லை. முகமது பின் நஸ்ர்ங்கிற ஒரு ஆளு தக்பீர் கட்டினாராம். பார்த்தா குளவி கொட்டி ரத்தம் அப்படி வடிஞ்சுக்கிட்டு இருக்குதான். அவர் பாட்டு கம்பா நின்றார் அசையாம. யாராவது ஒரு பெரியார் அப்படி கூட்டுவாங்களா? குளவியை விடுவோம், குளவியை விட்டு அப்படி நிக்கிறாருன்னு பாப்போமே, யாரா அப்படி இருக்க முடியுமா? அதே மாதிரி ஒருத்தர் ஈ பறந்து அவர் முன்னாடி ஈ நம்ம டிஸ்டர்ப் பண்ணி இருக்குது. ஈ டிஸ்டர்ப் பண்ண துழுக முடியுமா? ஈ முஞ்சில சுத்திக்கிட்டு இருக்குது, விரட்டி விடுவோமா இல்லையா? துழுதுகிட்டு இருந்தாலும் விரட்டி விடுவோமா இல்லையா? ஆனா அவர் பாட்டு என்ன பண்ணாரா, ஈ சுத்தினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு இந்த எறும்பை அந்த பலகாரங்கள் ஈ முச்சா பேசாம பலகாரங்கள் ஜடமா இருக்கும்ல, பலகாரங்களுக்கு உணர்ச்சி இருக்காது. ஒரு ஸ்வீட் இருக்குது, ஸ்வீட்டை ஒரு ஜிலேபிய லட்ட ஈ சுத்துது, அதுக்கு உயிர் இல்ல, ஒண்ணும் செய்யாது. மனுஷனை ஈ சுத்துனா சும்மா இருக்க முடியுமா? நஜீஸ் வேற இல்ல. ஒரு ஈ எங்கெங்கெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு வரேன், தொழுகையில நம்ம நிக்கிறோம், நம்ம மேல உட்கார்ந்துச்சுன்னா ஒரு பக்கம் நஜீஸ் வேற இல்ல, தட்டி விடணுமா இல்லையா?
ஆனா என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த ஈ சுத்தினால் அதை பத்தி கண்டுக்க மாட்டேன் என்றெல்லாம் அந்த மகான் சொன்னார் என்று அந்த மாதிரி இருக்கிற பாக்குறோம். கேட்டா அவர் என்ன சொல்லுகிறாரு, ஈ உங்களை டிஸ்டர்ப் பண்ணலையா? எத்தனை பேருக்கு கசைடு கொடுக்குறாங்க, கசைடு கொடுக்கறதுக்குள்ள கம்பா ஒருத்தர் நிக்கிறான், ஈ கிளம்பி அசையலாமா இப்படின்னு அவர் தத்துவம் பேசினார் என்றெல்லாம் அந்த மாதிரி எழுதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஆளு, அவர் வந்து அமீர் பின் அப்துல்லாண்டு ஒருத்தர் 120 பக்கத்துல இருக்கிறது இந்த கதை. அவர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அவர் வீட்டுல யார் பேசி இருந்தாலும் சரி, நீங்க பள்ளிவாசல பார்க்கலாம், தப்லீக் ஜமாத்துடைய வீடுகளை நீங்க பார்க்கலாம். அவங்க வீட்டுல இந்த தப்லீக் ஆளுங்க இருக்கும்போது ஒரு டிவியில ஒரு செய்தியை போட்டு வைங்களேன், போட விட மாட்டாங்க. சைத்த ஆஃப் பண்ணு, சைத்த ஆஃப், டிஸ்டர்ப் ஆகுற, எனக்கு திக்ரு செய்ய முடியல, துழுக முடியல, டிவி ஆஃப் பண்ணு இப்படிங்கிறாங்கல்ல. ஆனா இந்த பெரியார் என்ன செய்யறாரு கேட்டா, துழுவுறாரு. எல்லாம் வீட்டுல பேசி இருப்பாங்களாம், அங்க பேசுற எதுவும் அவர் காதுல விழுவாங்க. அது மட்டும் இல்ல, கெட்டு மேல சத்தம் கேட்டா கூட அவர் காதுல விழுவாது. செவிடா இருப்பார் பொழுது, செவிடா இருந்தாலும் காதுல விழுவாது. எதிரான கட்ட வணக்கத்துல அப்படி தன்னை மறந்து போயிருவாராம். இப்படி ஒரு பெரியார் இருந்தார் என்று சொல்லி அந்த மாதிரி எழுதிச்சிருக்காங்களே. இப்படி யாரும் இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே பல விஷயங்கள் டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறது. ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, துழுவுறாங்க. பெண்கள்லாம் துழுவைக்கு வந்திருப்பாங்க, அவங்க குழந்தையை தூக்கிட்டு வருவாங்க. அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை சுருக்கி முடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில சஹீஹுல் புகாரி இடம்பெறுகிறது, நான் தொழுகையை ரொம்ப நேரம் தொழுகை வைக்க நினைச்சு நிற்பேன், குழந்தை அழுகுமா, அது தாய்க்கு தொந்தரவா இருக்கும் என்று நினைத்து தொழுகையை சுருக்கி முடிச்சுக்கிறேன், பெரிய சூறாக்கள் ஓதாம சின்ன அந்த பாதி வசனங்களோட நிப்பாட்டிக் கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குழந்தையினுடைய சத்தம் கேட்டிருக்கு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு. ஓடி வர்றாங்க சகாபாக்கள், தொழுகைக்காக வேண்டி ஓடி வர்றாங்க, தொழுகை ஜமாத்து போயிருமாண்டு. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணி இருக்கிறது, ஏன்பா ஓடி வர்றீங்க, நிதானமா வாங்க, தொழுகைக்கு வரும்போது ஓடி வராதீங்க என்று ஓடி வருவதை கவனித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பின்னாடி சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஓத சகாபாக்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஓதிட்டு இருக்கிறாங்க சத்தம் போட்டு. இது ரசூலுல்லாஹ் தொந்தரவு பண்ணுது, எனக்கு தொழுகையில குழப்பத்தை உண்டாக்குதுப்பா, எனக்கு பிறகு ஓதாதீங்க, நான் சத்தம் போட்டு ஓதினா நீங்க கேட்டுக்கிட்டீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை மறந்துன தொழுவல, எத்தனை அவங்க தன்னுடைய பேர குழந்தைய கூட தூக்கி வச்சுட்டு தொழுதாங்களா இல்லையா? தொழுவை அந்த சஜிதாவுக்கு போகும்போது இறக்கி விட்டுருவாங்க, எந்திரிச்சு நின்றாங்கன்னா பேர குழந்தைய தூக்கி மேல வச்சுக்கிடுவாங்க என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை மறந்து தொழுதார்களா? அந்த மாதிரி ஒரு வணக்க இஸ்லாத்தில் கற்றுத்தரப்பட்டிருக்கிறதா? அப்ப அப்படி மகான்கள் பெரியார்கள் இருந்தார்கள் என்று அந்த மாதிரி எழுதிச்சிருக்காங்க. எதுக்காக சொல்றேன், ஒரு தொழுகைங்கிற நன்மையை சொல்றதுக்காக வேண்டி பெரியார்கள் என்ற அந்த பேரை பயன்படுத்தி பொய்களை சொல்றாங்க இல்லையா? நடக்க இயலாத விட்டலாச்சாரிய கதைகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு கதைகள் எழுதிச்சிருக்காங்க இல்லையா? அதே மாதிரி எடுத்தா ஒரு பெரியார் என்ன பண்ணாரா, அவருக்கு உடம்புல ஒரு கட்டி இருந்துச்சான், இது எப்படி எடுக்கிறது, இதை வந்து எப்படி ரிமூவ் பண்றது, ஒரு உறுப்பு வந்து கெட்டு போயிருந்துச்சான், இதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்த்தா இவர் வந்து தொழுகையில் நின்றாருந்தா அவருக்கு என்ன செய்யறாருன்னு தெரியாது. அந்த நேரத்தில் எடுத்து தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அவருக்கு தெரியாது, டிஸ்டர்பா இருக்காது என்று தொழுகையில நிக்கும் போது அவருடைய உறுப்பை வெட்டி எடுத்துறாங்களாம். இப்படி வெட்டி எடுக்கலாமா? ஒரு ஆள் துழுவுற நேரத்துல அது குளர்வமெல்லாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு ஆபரேஷன் பண்றாங்க, அதெல்லாம் செய்யணும்ல, மயக்க மருந்து கொடுக்கணும், அந்த உணர்ச்சியை சாகடிக்கக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன் போடுறேன், ஆனா அதெல்லாம் செய்யாம ஒரு துழுவரை நிப்பாரா, அவருடைய அந்த கெட்டு போன உறுப்புகளை வெட்டி எடுத்துட்டாங்க. நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், யாரோ ஒரு மகன், நீங்க இன்னைக்கு யார் தப்லீக்ல முத்தி போனதாக நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட்டுவாங்க, தொழுகையில் நிக்க சொல்லுங்க, ஒரு நெகத்தை காலில் உள்ள ஒரு நெகத்தை பிடிங்கிருவோம், பேசாம நிப்பாரா, உறுப்பை வெட்டி எடுத்துட்டாங்களாம். தொழுகையில நிக்கும் போது உறுப்பை வெட்டி எடுத்துட்டாரு, உண்டாகல. இப்படின்னா இது பெரியார்கள் மேல ஒரு பிரமிப்பை உண்டாக்குறதுக்காக வேண்டி, எங்கப்பா என்ன இறையச்சம், என்ன தொழுகை என்றெல்லாம் ஒரு பெருமை அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி இந்த மாதிரியான கதைகள் தாலீம் தொகுப்பு முழுக்க நீங்க இருக்கிற பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 120 பக்கத்துல தொழுகையின் சிறப்புகள்ல நீங்க பார்க்கலாம், ஒருத்தர் லோகர் தொழுகைக்காக வேண்டி ஒரு பெரியார் வந்து லோகர் தொழு இருக்கிறார், அவரை பார்க்கறதுக்காக வேண்டி ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு, வந்தா சரி லோகர் தொழுட்டு ஒருவார் பார்ப்போம் இப்படின்னு இருக்கிறாரு. அவர் லோகர் தொழுகை முடிச்சுட்டு சுண்ண தொழுகிறாரு, சுண்ண தொழுட்டு ஒருவார் போல இருக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரும்ப எந்திரிச்சு நபில் தொழ ஆரம்பிச்சாராம். அசர் வரைக்கும் நபில்ல ஓடுது, அசர் ஆயிருச்சு. சரி அசர் தொழுட்டு ஒருவார் பார்ப்போம் உட்காந்து இவர் உட்கார்ந்தாராம். எந்த கிரிக்கெட் அப்படி உட்காருவானா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, சுயமரியா வேணும் செய்யுமா, ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். அவர் பாட்டு மதியானத்துல சாயங்காலம் வரைக்கும் கண்டுக்கிறாம இருந்தாருன்னா திரும்பி வந்துருமா இல்லையா, போய் வெயிட் பண்ணாராம். அசர் ஆயிருச்சான். அசருக்கு பிறகு அவர் பார்க்கலான்னு பார்த்தா அசருக்கு பிறகு திக்கில் ஈடுபட்டாராம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மக்ரிப் வரைக்கும் இப்படியே ஓடுது. சரி மக்ரிபுக்கு போன வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணா இஷா வரைக்கும் நபில். சரி இஷாவுக்கு அப்புறமா பார்க்கலாம்டா, இஷா இருந்து ஃபஜர் வரைக்கும் நபில்.
திரும்ப ஃபஜருக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கினாராம். திரும்ப வந்துருச்சு, ஆகா தூங்கிட்டோமே என்று என்ன திரும்ப துழுவ ஆரம்பிச்சாருன்னு சொல்லி இப்படி முதல் நாள் ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரைக்கும் இப்படியே ஒரு ஆளை காக்க வச்சிருந்தாருன்றெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஒரு கடன் வாங்கினாலும் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். கடன்காரன் வந்திருப்பான், கேட்க வந்திருப்பான். இவர் பாட்டு நினைஞ்சிருக்கிறாரு, இவர் தொழுகை முடிச்சிடம்னா வந்து கேட்டுருவான் அப்படின்னு தொழுகிட்டு இருப்பாரு போல இருக்கு. அப்ப ஈது மார்க்கத்தில் இந்த மாதிரி இருக்கா? தொடர்ந்து ஒரு வீட்டுக்கு போகாம, ஒரு பாத்ரூம் போகலையவரு, தூக்கம் வராதவருக்கு, ஒரு அசதி வராத, இப்படி ஒரு ஆளால இருக்க முடியுமா? இந்த மாதிரியான கதைகள் பெரியாருடைய பேரை பயன்படுத்தி நீங்க தொழுகை சொல்லுங்க. குர்ஆன்ல எத்தனை தொழுகை பத்தி வசனம் இருக்கிறது, ஹதீஸ்ல எத்தனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையினுடைய அவசியத்தை சொல்றாங்க, அதை சொல்லாம செய்யறாங்க. இந்த மாதிரியான கதைகள் எழுதி வச்சிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஏத்துக்கறல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சில பெரியாருடைய கதைகளை எழுதி வச்சிருக்காங்க. அதாவது சாத்தியமே இல்லாத விஷயங்கள். ஒரு நாளையில ஒரு நன்மையை சொல்றோம்ங்கிற பேர்ல நீங்க தாலீம் தொகுப்பு எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் எந்த தீமை அதுல கண்டிக்க மாட்டார்கள். வெறுமனே தொழுகைதான். ஒரு சில பெரியாருடைய வரலாறுகள் எழுதமான செய்யறாங்க. அவர் ஒரு நாளைக்கு 200 ரக்காத் நபில் தொழுதாரு. ஒரு நாளைக்கு ஜெயின்லாப்தின் ஒருத்தர் இருந்தாரு, அவர் 1000 ரக்காத் நபில் தொழுதாரு. அப்ப வேற வேலையே இல்லையா? ஒரு மனுஷனுக்கு எத்தனை வேலைகள் இருக்குதுல, ஒரு நாள்ல தொழுகை மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு வேலையா? விருந்தாளியை கவனிக்க வேண்டியிருக்கிறது, வீட்டுல இருந்து தாய் தகப்பனை கவனிக்கணும், அது மாதிரி சொந்தக்காரங்களை கவனிக்கணும், மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண போகணும். பெரியார் அந்த பிரச்சாரம் பண்ண போயிருப்பாருல்ல, பயணம் பண்றதுக்கு நிறைய நேரங்கள் செலவாகும். நம்ம காலத்துல கார்ல உட்காந்து போனோம்னா சில மணி நேரங்களில் போயிடலாம். அந்த காலத்துல பெரியார்கள் காலத்துல கார் வசதியில இல்ல, மாட்டு வண்டியில போகணும், இல்ல குதிரையில போகணும். அப்ப அந்த மாதிரி போற அந்த பல நாட்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி போனா எப்படி நேரம் கிடைக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் எப்படி நபில் தொழ முடியும்? அப்ப புண்டாட்டியோட நேரம் செலவழிக்கும், தூங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரமா செலவழிக்கணும், சாப்பிடுறதுக்கு நேரம் செலவழிக்கணும். ஒரு நாளைக்கு 1000 ரக்காத் நபில் தொழ முடியுமா? இந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாரு. அதே மாதிரி ஒருத்தர் 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தாராம். ஒரு பெரியார் 103 வருஷம் வரைக்கும் 103 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு. அவர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 200 ரக்காத் நபில் தொழுதாரு. 103 வயசுல 200 ரக்காத் நபில் தொழ முடியுமா? இது நம்ப முடியுதா? இது அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் திரகாத்திரம் இருக்கு. அப்ப 60 வயசு வரைக்கும் தான் மனுஷன் வாழுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்றாங்க. இந்த சமுதாயத்துல 60 வருஷம் வரைக்கும் தான் வாழுவார்கள் என்ற முன்னறிப்பு செய்யறாங்க. ரொம்ப ரேராக 100 வயசு 110 ரொம்ப ரேராக இருக்கும். அப்படியே அவர் இருந்தார் வச்சுக்கிறோம். 110 வயசுள்ள ஒரு ஆளு அவர் 200 ரக்காத் முதல்ல ஃபர்து தொழ முடியும். அவரால் படுத்தப்பட கேட்டா இருப்பாரு, உட்கார்ந்து தொழுவது ரொம்ப கஷ்டம். 200 ரக்காத் நபில் தொழுவார் என்றெல்லாம் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிற பாக்குறோம். அதே மாதிரி உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்கிற ஒரு நல்ல ஒரு ஆட்சி தலைவர், அவரை பத்தி எழுதி வச்சிருக்காங்க. அவர் எப்ப மன்னர் ஆனாரோ 4 கலிஃபாக்களுக்கு பிறகு சிறந்த ஒரு ஆட்சி நடத்துறவர் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொல்லலாம். அவர் என்ன பண்ணாரா, மன்னர் ஆன பிறகு அவருக்கு குளிப்பு கடமை ஏற்படவே இல்லை. ஏன் ஏற்படல? அவர் மனைவியை நெருங்கவே இல்லை அப்படி நினைச்சிருக்காங்க. அப்ப மனைவியை இப்படி கல்யாணம் பண்ணிட்டு அப்படி அத்துட்டு போயிடும் அப்படி மார்க்கம் சொல்லுதா? வாழ வெட்டிகளாக மனைவியை ஆக்குவாங்களா இல்லையா? இந்த வரலாறுகளை படிச்சா புண்டாட்டியோட சேர்றதை விட இந்த தப்லீக்ல போறது பெருசு, புண்டாட்டியை கவனிக்கிறத விட மார்க்கத்துல இந்த அமல்கள் சிறப்புகள் படிக்கிற பெருசு, இப்படி நடப்பாங்களா இல்லையா? அப்ப நிறைய பேர் மனைவி மக்களை கவனிக்காம இருப்பதற்கு இந்த கதைகள்லாம் காரணம். அதே மாதிரி மனைவிட்ட போய் அவர் சொன்னார், உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொன்னாரா, உங்க அத்தா நிறைய நகை போட்டுக்கிறாரு, கல்யாண நேரத்துல நிறைய நகை போட்டு, இவர் போய் சொல்லிருக்கிறாரு, அந்த நகையெல்லாம் கொடு, நான் பைத்துல் மால்ல சேர்க்க போறேன். தப்லீக் ஜமாத்துல உள்ள யாருடைய மனைவி நகை வச்சிருக்க கூடாது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவங்க பொண்டாட்டி தூக்கி கொடுத்துறாங்க. நகையை கேட்ட உடனே நகையை கொடு, இந்த நகையை நான் ஒரு இடத்துல இருக்கிற விரும்பல, இஸ்லாத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கா, காசு பணம் வச்சுக்கிற கூடாது, நகை வச்சுக்கிற கூடாது, வீடு கட்டக்கூடாது, இப்படி இஸ்லாத்துல இருக்கா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். சுலைமான் நபியுடைய அரண்மனையை பார்க்கறதுக்காக வேண்டி சபா நாட்டு இளவரசி அந்த அம்மா வருகிறார்கள். அரண்மனையில கால் வச்ச தண்ணி கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்குது. பாவாடை இப்படி லேச தூக்குறாங்க மேல, எதுக்காக வேண்டி அந்த பாவாடை தண்ணியில பற்றக்கூடாது என்று இப்படி லேச தூக்குறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அது தண்ணி இல்லாம தண்ணி மாதிரி தரையே அப்படி இருக்கிறது. அந்த காலத்துல சுலைமான் நபி காலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா அவங்க அரண்மனை கட்டி வாழ்ந்தார்கள். அரண்மனை கட்டக்கூடாது இருக்கா, வீடு வச்சுக்கிற கூடாது இருக்கா, நகை சேர்க்க கூடாது இருக்குதா? அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொன்னாரா, நகை வச்சுக்கிறாத, நகை நானும் ஆடம்பர பொருள் நானும் ஒரு வீட்டுல இருக்க கூடாது, அதை தூக்கி கொடுத்துரு அப்படின்னு தூக்கி கொடுத்துறாங்களாம். மத்த ஆளுகள் சொன்னாங்கன்னா, ஏங்க ஒரு பெரிய மன்னரா இருக்கிறீங்க, அவருக்கு 13 பிள்ளை, மன்னரான பிறகு குளிப்பு கடமை ஆகலையா, ஆனா அவருக்கு எத்தனை பிள்ளை? 13 பிள்ளை இருந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு தெரியல. அது குளிப்பு கடமையாகாத ஆளுக்கு 13 பிள்ளை எப்படி பிறக்குன்னு தெரியல. சொன்னாங்களா, 13 பிள்ளை இருக்குது, இந்த பிள்ளைகளை இப்படி தெருவில் நிப்பாட்டி போறீங்களே, எதுமோ சுத்தி எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னாரா, அவங்க நல்லவராக இருந்தா அல்லாஹ் அவங்களை பாத்துக்குருவான்.
அல்ல பாத்துக்குருவான, சொத்து எழுதி வைக்காம பிள்ளைகளை பிச்சைக்காரங்களை விட்டுட்டு போனா அல்ல பாத்துக்குருவான்னு உமர் இப்னு அப்துல் அஜீஸ் சொன்னாராம். கெட்டவங்களா அவங்களை பத்தி எனக்கு என்ன அக்கறை, நல்லவங்களா இருந்தா உங்களுக்கு அல்ல பொறுப்பு, நான் சம்பாதிச்சதுல அழிச்சிட்டு போயிடுறேன், கெட்டவங்களா இருந்தா அவங்கள பத்தி நான் அக்கறைப்படுவேன். இப்படி மார்க்கத்தில் இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது பாவம் என்று உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் சொன்னதாக அப்படி எழுதி வச்சிருக்காங்க இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு அபீ வக்காஸ் என்ற நபி தோழரை நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறார்கள். எதுக்காக வேண்டி சொல்றோம்னா, மார்க்கம்ங்கிற பேர்ல புண்டாட்டி புள்ள தாய் தகப்பன் சொந்த பந்தம் எதுவும் வேணாம்னு இந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் இப்படி போவார்களே ஆனால், உங்களுடைய கணவன்மார்கள் போவார்களே ஆனால் உங்க நிலைமை என்ன ஆகுறது? இது நீங்க தெரிஞ்சுக்கிறேன், இது நபிமார்கள் செஞ்ச வேலை இல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலை. இந்த துறவரத்திற்கும் இஸ்லாத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது, இது நபிமார்கள் செஞ்ச வேலையே கிடையாது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, இந்த மாதிரியான கதைகள் என்ன சொல்றாரு? ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சாத் இப்னு அபீ வக்காஸ் ஒரு நபித்தோழர், அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாரு. அவரை பார்க்கறதுக்கு சொல்ல போறாங்க. போய் என்ன செய்யறாங்க, அவரை நோய் நிலை விசாரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எல்லாம் விட்டு தூதரே, எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அதுக்கு எதுக்கு நிறைய சொத்து, நான் சொத்தை எல்லாம் உங்களுக்காக கொடுத்துட்றேன், நீங்க நல்ல வழிகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, செய்யக்கூடாது, சொத்தை கொடுத்தோன்னு வாங்கல, சொத்தை தூக்கி கொடுக்குறாரு, கொடுப்பாண்டு ஒருத்தருடைய அறியாமை பயன்படுத்தி வாங்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, இது அதிகம் பயப்பட கொடுக்க கூடாது, சொத்து முழுக்க வசியத்து பண்ற மரண சாசனம் பண்ற கூடாது, இஸ்லாத்துல இப்படி எல்லாம் சொத்தை முழுசா கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க. அவர் சொல்றாரு, அப்படின்னா பாதியை கொடுக்குறேன், பாதியில கொடுக்க கூடாது, சரி 3ல 1 கொடுக்குறேன், சொத்தை 3 ஆக்கி அதுல 1 கொடுக்குறேன், 2 நான் வச்சுக்கிறேன் இப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த சுலுசு இருக்குதுல 3ல 1 இதுவே அதிகம் தான், நீ மரண சாசனம் பண்ணுவதாக இருந்தா இதுக்கும் கம்மியா தான் ஒரு பள்ளிவாசல் எழுதி வைக்கணும், ஒரு மதரசா எழுதி வைக்கணும், ஒரு அனாதைக்கு கொடுக்கணும், ஒரு சொந்தக்காரன் கொடுக்கணும். இன்னக்கான் தவிர வருஷத்துக்கு அகனியா புகர உன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல, உன்னுடைய பிள்ளைகளை மற்றவர்கள்ட்ட தேவை உள்ளவர்களாக கையேந்திர நிலைமையில விட்டு செல்வதை விட அவங்கள செல்வந்தர்களாக விட்டு செல்றது சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு எது நல்லது, உனக்கு பின்னாடி நீ பாட்டு சொத்தை பள்ளிவாசல் கொடுத்துருவேன், நல்ல காரியங்கள் கொடுத்துருவேன், உன் புள்ள போய் அடுத்தவன் கையெழுந்துகிட்டு போனே, ஒரு பெரிய கோடீஸ்வரனுக்கு பிறந்துட்டு போய் அடுத்த போய் கையெழுந்து நல்லா இருக்குமா? எது உனக்கு சிறந்தது என்றால், உன்னுடைய சொத்துக்களை உன் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருப்போ, கையேந்தாத நிலைமையில சுயமரியாதை மிக்கவர்களாக அவங்களை விட்டுட்டு போ, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இவர் என்ன இருக்காரு, உமர் இப்னு அப்துல் அஜீஸ், நான் எழுதி வைக்க தேவையில்லை, பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய தேவையில்லையே, அவங்களுக்கு அல்லாஹ் இருக்கிறான் இப்படின்னு அவர் சொன்னதாக இந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கட்டத்துல அந்த இதெல்லாம் வணக்க வழிபாடுன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணு சொல்றாங்க, வஃபி புதுஇ அஹதிக்கும் சதகா, உங்கள ஒருத்தர் தன்னுடைய மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுறது இருக்கு இல்லையா, இது கூட சதகாங்கிறாங்க, இது கூட தர்மம். உங்களுடைய மனைவி வாயில ஊட்டக்கூடிய ஒரு கவலை உணவு இருக்குதே, இது கூட வணக்கம், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்த மனைவியோட இல்லறத்துல ஈடுபடுறான், அதனால அவனுக்கு லாபம் இருக்கிறது, அவன் மனைவிக்கு சந்தோஷம் கிடைக்கிறது, இதுல அல்லாஹ் இதை எப்படி வணக்கமா எடுத்துக்கிறான், இது எப்படி நன்மையாகும், இது எப்படி மார்க்கத்தில் இபாதத்தாகும் இப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஹராமாக்கின வழியில இந்த சந்தோஷத்தை அடைந்தால் அல்லாஹ் தண்டிப்பானா இல்லையா, அடிய கொடுப்பானா இல்லையா? இப்ப அவன் அனுமதித்த வழியில இதை செய்தால் அதுக்கு அல்லாஹ் கூலி தரணும்ல, அதுக்குத்தான் மனைவியோட சேர்ந்தாலும் கூட நன்மை இருக்கிறது, அல்லாஹ் பரிசு தருவான். இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்தை கூட ஒரு இபாதத்துன்னு சொன்னாங்களே. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் வழியில இல்லறத்தை புறக்கணிச்சுட்டு ஜமாத் போறாங்களா இல்லையா? இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க விளங்க வேண்டும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நிறைய மனநோயாளியாகிய பெரியார்களுடைய கதைகள்லாம் அந்த தாலீம் தொகுப்புல இருக்கிறது. ஒரு பெரியார் என்ன பண்ணாரா, பாத்ரூம் குள்ள இருந்தாராம், கக்கூசு போயிருக்கிறாரு, போன வெளியே இருந்துகிட்டு ஒரு ஆளு தர்மம் கேட்டுக்கிறாரு, உங்க சட்டையை தர்மம் கொடுங்க, கக்கூசுல இருக்கிற ஆள்கிட்ட யாரும் உங்களை பேசுவாங்களா? அங்க உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, வெளியே இருந்துட்டு தர்மம் கேட்டாராம். இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, தர்மம் தானே, இந்த சட்டையை கட்டிட்டு உள்ள இருந்துகிட்டே கொடுத்துருக்கிறாரு. ஏங்க வெளியே வந்து கொடுக்க வேண்டியதானே, அதுக்குள்ள என்ன அவசரம்? அது வெளியே வர்றக்குள்ள சைத்தான் கல்பு மாத்திட்டான்டா, அந்த நன்மை தர்மம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் போயிடுச்சுன்னு செய்யறது. இந்த மாதிரி உள்ளவங்க மனநோயாளியா தான் இருப்பாங்களே தவிர இவர்கள் நன்மை செய்யறவங்களா இருப்பாங்களா? இப்படி மார்க்க சொல்லுதா, அடுத்த நிமிஷம் மாறிடுவோண்டு அப்படியே மார்க்கம் சொல்லுது. அப்ப இப்படி மலைஜலம் கழிக்கிறத விட எது முக்கியம்?
ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நேரத்துல எந்திரிக்க கூடாங்கிறாங்க. ஒரு நபித்தோட ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா பள்ளிவாசலுக்கு வர்றாரு, வந்து சிறுநீர் கழிக்கிறார். பள்ளிவாசலுக்கு உள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார். ரசூலுல்லாஹ் காலத்துல பள்ளிவாசல்லாம் ஒரு கூரை மாதிரி தானே இருந்தது, பெரிய பில்டிங் இல்ல. அப்ப ஈச்சமர பாய்களால் பின்ன ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசலத்தை இருந்தது. அவர் முழுசா சிறுநீர் கழிக்கட்டும், பள்ளிவாசல சிறுநீர் கழிக்கிறாரு, பரவாயில்ல, அதை நம்ம நிப்பாட்டக்கூடாது. அந்த உணர்ச்சியை வந்து என்ன செய்யக்கூடாது, முழுசா ஒருத்தன் அந்த சிறுநீர் கழிக்கணும் தவிர அதை இடையில நிப்பாட்டினா மன உளைச்சல் ஆகுமா இல்லையா, இப்படின்னு மன உளைச்சலை கொடுக்க வேண்டாம் ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, அதை இடையில நிப்பாட்டி இருந்திருக்கிறார். பாத்ரூம் போயிருந்தா என்ன செய்யறாரு, இடையில நிப்பாட்டி தந்துருச்சு, சட்டையை கொடுத்தாருன்றெல்லாம் ஒரு மனநோயாளியை செயல்படுத்துறாங்களா இல்லையா. இதே மாதிரி நீங்க அது முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருந்தாரு, 40 வருஷம் வந்து ஒரு பிரியா தூங்காம இருந்தாரு, இப்படி எல்லாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பாத்தீங்கன்னா தப்லீக் தாலிம் என்று சொல்லிக் கொண்டு தப்லீக் போர்வையில முழுக்க முழுக்க இவர்கள் வந்து தர்காவை வந்து ஒரு நியாயப்படுத்துறது, தர்கா வழிபாட்டுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த ஷேக் முரீதுன்றெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இவர்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கக்கூடிய வகையில ஏராளமான கதைகள் தாலிம் தொகுப்புல இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஆள் நினைஞ்சிருக்கிறாரு, ஒரு மையத்தை கடந்திருக்கு, அந்த மையத்தை வந்து குளிப்பாட்டு இருக்கிறாங்க. திடீர்னு மையத்தை சிரிச்சுட்டான். ஏன்னா மையத்தை சிரிக்குது, நல்லடியார்கள் என்னைக்குமே மூத்தாவுறது இல்ல அப்படின்னு நினைஞ்சார அவர் சொல்லிட்டு திரும்ப மூத்தா போயிட்டாரு என்றெல்லாம். இப்படி நல்லடியார்களுக்கு மூத்து கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா தர்காவுக்கு போன உசுரோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இறந்தவ அல்லாதான் என்றென்று உயிரோடு இருப்பவன். அப்ப கபூர்ல இருந்து சிரிச்சாரு, குளிப்பாட்டும் போது எந்திரிச்சு சிரிச்சாரு, குளிப்பாட்டும் ஒரு ஆளுடைய பெருவலை பிடிச்சி இழுத்தாராம். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய நிரூபிச்சிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து சமாதி வழிபாட்டை நியாயப்படுத்தக்கூடிய கதைகளா இருக்கா இல்லையா. நல்லடியார்களுக்கு மூத்து கிடையாது, அவங்களும் அல்லாஹ் மாதிரியே உயிரோடு இருக்கிறாங்க, அந்த மாதிரி வலு சேர்க்கிற வகையில் இருக்கா இல்லையா. அப்ப இது இந்த தாலிம் தோப்புங்கிற பெயர்ல நன்மையை மக்களுக்கு நாங்க சொல்றோம்ங்கிற பெயர்ல, நன்மையை சொல்றோம்ங்கிற பெயர்ல முழுக்க முழுக்க பொய்களை சொல்லி கதைகளை சொல்லி கப்சாக்களை சொல்லி என்ன செய்யறாங்க, மக்களுக்கு இந்த தொழுகைங்கிற விஷயத்தை மட்டும் ஏவுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன இருக்குது, எந்த மனிதனும் எந்த நேரத்திலையும் அவர் எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் சரி அவர் அல்லாஹ்வாக ஆக முடியாது, அல்லாஹ்வுடைய தன்மையை எந்த மனுஷன் பெற முடியாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுல குறிப்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ இந்தஹு இல்முசா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு 5 விஷயங்கள், யாரால் அறிய முடியாத ஒரு 5 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்கு தான் மறுமை நாளை பற்றி அவனுக்கு தெரியும். மறுமை நாள் எப்ப வரும் இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாராலும் சொல்ல இயலாது. மழை எப்ப வரும், மழை எப்படி வரும், எவ்வளவு மழை பெய்யும் என்றெல்லாம், அதனால நன்மை ஏற்படுமா தீமை ஏற்படுமா அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். கருவறையில உள்ள அந்த ஆனா பெண்ணா அல்ல வந்து எத்தனை பிள்ளை ஒரு கருவறையில உண்டாக, இந்த மாதிரியான விஷயங்களை, நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை எவ்வளவு காலம் வாழும், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் எந்த இடத்துல மூத்தாகுவான், என்னைக்கு மூத்தாகுவான், அவனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று திருமறை குர்ஆன்ல இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மாற்றமாக பெரியார்களுக்கெல்லாம் அவங்க என்னைக்கு மூத்தாகுவாங்க அவங்களுக்கு தெரியும் இப்படி எழுதிச்சிருக்காங்க. இதுல தாலிம் தொகுப்புல குர்ஆனுக்கு நேர்முரணாக அந்த மாதிரியான கதைகளும் இருக்கிற ஒரு பெரியார் இருக்கிறாரு. ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு, நான் வியாழக்கிழமை மூத்தாயிருவேன், வெள்ளிக்கிழமை துளு வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க, நீ அந்த நாளை மறந்துடாத இப்படின்னு சொல்லிட்டு போனார் என்றெல்லாம். அவர் மறந்துட்டு கடைசியில பார்த்தா அந்த மாதிரி மைத்தாயி அவரை கொண்டு போய் அடக்க மாட்டாங்களாம். இப்படி கதைகள் மூத்தாகக்கூடிய நாள் கூட அவருக்கு தெரியும் என்றெல்லாம் இப்படி என்ன செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றலை அந்த வல்லமையை பெரியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலைமையெல்லாம் நம்ம தாலிம் தொகுப்புல பார்க்கிறோம். இந்த தாலிம் தொகுப்பும் இந்த தப்லீக் ஜமாத்தும் பொய்களை சொல்லி மார்க்கத்தை வளர்க்கிறார்கள். அவர்கள் எந்த தீமையுமே தடுக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் நன்மையேவே தீமையை தடுப்போம்னு சொல்லி காட்டுறேன். இந்த தப்லீக் ஜமாத்துல உள்ளவர்கள் என்ன செய்யணும், தீமைகளை தடுக்க நீங்க முன்வாங்க. தொழுகை சொல்றீங்க, தொழுகை அல்லாம எவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லையா இஸ்லாத்துல, அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதே மாதிரி தீமைகள் தடுக்க வேண்டிய தீமைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த தீமை ஒரு சுருட்டு சீரட்டு இந்த மாதிரியான தவறுகள் கூட தப்லீக் ஜமாத்துல நிறைய பேர் இருக்கிறது. அது அவங்கள தவறு என்று விளங்காம இருக்கிறார்கள். வரதட்சணை, வட்டி, நிறைய தவறுகள் இஸ்லாமிய சமுதாயத்தில் மலிந்து காணப்படுகிறது. இந்த தீமைகளை எல்லாம் நம்ம தடுக்க வேண்டும். நன்மையை ஏவுவோம், தீமையை தடுப்போம் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர்